பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு டெய்லி டோஸ் ஆஃப் டிவைன் சேனல்ல ஏசாயா 25ஆம் அதிகாரம் வாசிக்க போகிறோம். இந்த அதிகாரத்தில் தேவன் முற்காலத்தில் திட்டமிட்ட காரியங்களை உண்மையுடன் நிறைவேற்றுவதற்காக ஏசாயா அவரை துதிக்கிறார். தேவன் தமது மக்களுக்கு ஒரு பெரிய விருந்தை ஏற்படுத்துவார் என்று கூறப்படுகிறது. துன்பம், கண்ணீர் மற்றும் மரணம் நீக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. மோவாப் என்னும் தேசம், அதாவது தேவனுடைய ஜனங்களை ஒடுக்கும் தீய சக்திகளின் அடையாளம் முற்றிலும் அழிக்கப்பட்டு தாழ்த்தப்படும் என்று சொல்லி இந்த அதிகாரம் முடிகிறது. இப்போது ஏசாயா 25ஆம் அதிகாரம் வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, உம்முடைய வேதத்திலுள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு எங்கள் இருதயத்தின் கண்களை திறந்தருளும் சுவாமி. ஆமேன். ஏசாயா 25ஆம் அதிகாரம். கர்த்தாவே, நீரே என் தேவன். உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளைச் செய்தீர். உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். நீர் நகரத்தை மண்மேடும் அரணான பட்டணத்தை பாழுமாக்கினீர். அந்நியரின் ராஜதானியை ஊராயிராதபடிக்கும் என்றைக்கும் கட்டப்படாதபடிக்கும் செய்தீர். ஆகையால் பலத்த ஜனங்கள் உம்மை மகிமைப்படுத்துவார்கள். கொடூரமான ஜாதிகளின் நகரம் உமக்கு பயப்படும். கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெரு வெள்ளத்தைப் போல் இருக்கையில், நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். வறட்சியான இடத்தின் காங்கை மேகத்தினால் தணிவது போல் அந்நியரின் மும்முரத்தை தணிய பண்ணுவீர். மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல் பலவந்தரின் ஆரவாரம் தணியும். சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் நினமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசமும் நிறைந்த விருந்தாயிருக்கும். சகல ஜனங்கள் மேலும் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலுமிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அக்காலத்திலே, இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை இரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய இரட்சிப்பினால் களிகூர்ந்து மகிழுவோம் என்று சொல்லப்படும். கர்த்தருடைய கரம் இந்த மலையிலே தங்கும். கூளம் எருக்களத்தில் மிதிக்கப்படுவது போல மோவாப் அவர் கீழ் மிதிக்கப்பட்டு போம். நீந்துகிறவன் நீந்துவதற்காக தன் கைகளை விரிப்பது போல் அவர் தமது கைகளை அவர்கள் நடுவிலே விரித்து அவர்கள் பெருமையையும் அவர்கள் கைகளின் சதி சற்பனைகளையும் தாழ்த்தி விடுவார். அவர் உன் மதில்களுடைய உயர்ந்த அரணை கீழே தள்ளி தாழ்த்தி தரையிலே தூளாக அழிப்பார். தேவனுடைய மீட்பை நான் முழுமையாக நம்புகிறேனா? நாம் ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அருமையான காலை வேளையை தந்ததற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. உம்முடைய வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் உணர்ந்து உம்மிடம் ஜெபித்து அதை பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர்தாமே கிருபை கொடுத்தரல வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய வாக்குத்தத்தங்களில் எங்களை நிலைநிறுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் அடுத்த நாள் வேத வாசிப்பில் சந்திப்போம். God bless you.